அவங்களுடைய ஹைஸ்கூலில் கிராஜுவேட் ஆகிட்டு அவங்களுடைய பள்ளி வாழ்க்கையை முடிச்சுட்டு கல்லூரி பறவைகளாக கல்லூரிக்கு போகிறாங்க. அந்த மாணவர்கள் தான் நம்ம கூப்பிட்றோம். வருஷம் வருஷம் நம்ம கூப்பிடுவோம். சில நேரங்களில் சிலரை நம்ம மறந்துருக்கோம். அது யோசித்து மறக்கலை, அது தானாக மறந்துருக்கலாம். இந்த முறை அவங்க 4 பேர், நம்ம 5 பேர் கூப்பிட்டுருக்கோம். வெரோனிகா படித்தாங்க. அவங்க டஸ்டின் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்டு, அவங்க கிளாஸஸ் வேறு மாதிரி வந்தது, அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. டயனா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நான். டயனா எங்கே இருக்கீங்க? அவங்க இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதுண்ணா. டயனா வந்து நமக்கு இருந்த என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த இனிஷியல் ஜெம் ஆஃப் அ டீச்சர். அவங்களுக்கு இருக்க பொறுமை வந்து எனக்கு இல்லைன்றது நான் ஒத்துப்பேன். நான் பெருமையாக ஒத்துப்பேன். நான் அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அவங்க ஒரு நாள், டயனா நீங்கள் ஒரு நாள் திரும்ப வாங்க, நீங்கள் கிளாஸ் எடுங்க டயனா. ஹைஸ்கூல் கிரெடிட் வாங்கிட்டாங்க. சிலர் வந்து பயோலிட்ரஸி வாங்கியிருக்காங்க. அங்கே எல்லாரும் வாங்கல, சிலர் வாங்கியிருக்காங்க. அதை ஒரு பட்டமளிப்பு, ஒரு கிராஜுவேஷன் ஈவெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக நம்ம செலிப்ரேட். நடுத்தர எல்லா மாணவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சுபா வெரோனிகா, ஸ்ரீராம், ஆதி, நரேன், பார்த்தா. இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாக்குறச்ச. நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எதனால? சின்ன பசங்க பார்த்துருக்கோம். நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஒரு நல்லது, அடுத்த ஒரு ஸ்டேஜ் முடிச்சிட்டீங்க. நீங்க ஹைஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, பெரிய விஷயம். அது வந்து முடிச்சு அடுத்து இட்ஸ் நாட் ஈஸி, சேலஞ்ச். எவ்ரிடே இஸ் சேலஞ்ச். உங்களுக்கும் சேலஞ்சு, பேரண்ட்ஸ்க்கு இருக்க சேலஞ்சு நான் பேச போறது இல்லை. சரியா? அடுத்து இப்போ காலேஜ் போறீங்க. இது இட்ஸ் ஒரு விஷயம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே நேரத்தில் பெரிய சேலஞ்சாக இருக்கும் இல்லையா? நான் நிறைய நேரம் உங்க எடுக்க போறதில்லை. நீங்க இவ்வளவு தூரம் உங்க டைம்ல, உங்க பிஸியில நீங்க வந்திருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, வெரோனிகாவை நான் கடைசியாக தான் லிஸ்ட்ல சேர்த்தேன். அதனால உங்களுக்கு எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஆனால் கிஃப்ட் இருக்கு வெரோனிகா. சரியா? நல்லா இருக்கீங்களா? ஆமா, சரி. ஒரு நிமிஷம் நான் கொடுக்குறேன். நீங்க எங்க போறீங்க, ஏதாவது பேசுறீங்களா? I'm going to UCSD and I'm majoring in cognitive science and neuroscience. எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் ஸ்ரீராம். நான் அடுத்த வருஷம் கார்னெல் யூனிவர்சிட்டியில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்க போகிறேன்.
மோஸ்ட்டாக எனக்கு அந்த என்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் எல்லாமே இல்லை நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதி. நான் அடுத்த வருஷம் ப்ராப்ளம் யூசிஎஸ்டியில் படிக்க போகிறேன். பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸும் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். I'm going to UCR for business finance. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பார்த்தா. நான் அடுத்த வருஷம் யூசிஆரில் பிஸ்னஸ் படிக்க போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஏதாவது ஒரு உங்களுடைய சேலஞ்சஸ், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ரெண்டு பாயிண்ட். ஒன்று, தமிழ் கற்றுக்கினதால ஏதாவது எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது ஒரு வாரத்தில், ரைட்? நீங்கள் ஹைஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறீங்க, அதை எப்படி மற்றவங்களுக்கு எப்படி ஈஸி ஆகணுன்றதுக்கு ஒரு பாயிண்ட் சின்னதாக சொல்லுங்கள். ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டாம், சரியா? எதுவும் பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. தமிழ் ஞாபகம் இருக்கா? இப்போ ஓரளவுக்கு தான் இல்லை, ஏன்னா நம்ம விட்டுட்டோம் இல்லையா 2 வருஷம் முன்னால. ரொம்ப பிஸியாக இருந்தது இல்லையா காலேஜ் ஸ்கூல் போகிறச்ச. சரி, ஓகே. நாங்கள் நாளைக்கு கூப்பிட்டா, வாலண்டியர்ஸ் கூப்பிட்டா எப்பயாவது வருவீங்களா? சும்மா அந்த மாதிரி ஈவெண்ட்க்குலாம் வருவீங்களா? வருவோம். நாங்கள் சைன் டிராஃப்ட் பண்ணி வச்சிடறோம் நாங்கள், சரியா? யாராவது ஷேர் பண்ணணும்னா நீங்கள் கொடுங்க. சரி, நாங்கள் ஷேர் பண்ணணுமா? ஓகே. அரேன் I think time management is really important for the transition to college. இல்லை I don't know how to say all that. அண்ணா, ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, அதாவது சொல்லுங்க. Like starting college apps early. காலேஜ் ஆப்ஸ் ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரம். எப்பொழுதும் தமிழை மறக்காமல் இருங்கள். அப்படி போடுதாங்க. ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு வேறு நாட்டு, அதனால் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசுறதுக்கு, படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு அவ்வளோ கிடையாது. அதனால் ரொம்பவே அதை உன்னோட முயற்சி போட்டேன்னா அது எல்லாமே வாங்க முடியும். அதுக்கப்புறமா இந்த காலேஜில் டிஸ்டன்ஸ் ரொம்பவே ஒரு கஷ்டமான இருந்துச்சு. ஆனால் அது ஒரு வேறு இடத்துல ஒரு வேறு ஆப்பர்ச்சுனிட்டியில் படிச்சுட்டேன்னா அது திரும்பி வந்துட்டேன்னா அது ரொம்ப நான் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அது ரொம்பவே வைப்பால. அருமை தங்கம். For college, I would say don't stress about it because it'll work out. ஓகே. மிக்க மகிழ்ச்சி. படிச்சுட்டு வந்துருக்கேன். இங்கே படிச்சுட்டு அந்த கிரெடிட்ஸ் வரைக்கும் முடிச்சாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். வெரனிக்கா, அவங்களை நாங்கள் இன்னைக்கு மிஸ் பண்ணுறோம். இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்தது யார்? ஸ்ரீராம் வைத்தியநாதன். பார்த்தா வந்து பயோலிட்ரசி, சீல் ஆஃப் பயோலிட்ரசி முடிச்சாரு. அதுக்கு ஒரு சின்ன அமெரிக்கன்லேருந்து போகிற கிராஜுவேட்ன்றதுக்காக ஒரு சின்ன ட்ராஃபி. இது
நரேன். நரேனும் பயோலிட்ரசி எக்ஸாம் முடிச்சவர். நிறைய வெயிட் பண்ண அம்மா வராங்க. இதுதான் கஷ்டப்பட்டு படிச்சு அம்மா அடுத்து ஆதி பாலகிருஷ்ணன். ஆதி சீதா வரீங்களா? ராஜா வரீங்களா? சீதா சீதா போங்க அப்படி போகுது. தமிழ்கேணி கிராஜுவேட்ன்றதால இவரும் பயோலிட்ரசி சீல் வாங்கியிருக்காரு. பயோலிட்ரசி சீல். அடுத்து வெரோனிகா. வெரோனிகா வரீங்களா? வாங்க. டயனா, ராபர்ட், வெரோனிகா. ஆமா. வைத்தி போங்க. நீங்க போங்க. ஒரு ஸ்ரீராம் போட்டோ. மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. எல்லாரும் ஃப்ரண்ட்ல வாங்க. கல்யாணம் வரீங்களா? ஒரே தம்பி தம்பி இங்கே பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜஸ்ட்டு ஒன்று சொல்லலாம் பார்த்தேன் கடைசியில். இப்போதைக்கு தமிழ் ஸ்கூலில் நான் ஒரு 10 வருஷமாக எவ்வளோ வருஷமாக தெரியல நீங்கள் இருக்கேன். ஆனால் ரொம்ப நாளாக இருக்கேன் ஆனால் அதுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்ல பார்த்தேன். ஆரம்பத்துலேருந்து எல்லோரும் கற்றுக் கொடுத்துருக்கு. என் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லணும்னா ஆப்வியஸ்லி ரவி மாமா, கலைஞர் இருந்தாங்க, கொஞ்ச நேரத்துக்கு டயனா ஆண்டி இருந்தாங்க, பாலு ஆண்டி, ராணி ஆண்டி, எல்லாரும் ஆரம்பத்தில் அந்த சின்மய வேஷன் பில்டிங்கில் கற்றுக்கிறது ரொம்ப நன்றி. எல்லாம் பேரண்ட் வாண்டியிருக்கோம். எல்லாமே கற்றுக் கொடுத்தனால தான் நான் எப்படி வந்திருக்கேன். நான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சொல்ல நன்றிங்க. ஆமாம், எல்லாருக்கும் எல்லா பசங்களுக்கும் ஒரு சொன்னோன்னா எல்லாரும் தமிழ் ஸ்கூலில் விட்டுறாதீங்க. ஏன்னா இங்கேருந்து கற்றுக்கலன்னா வேறு என்ன கற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் வாழ்க்கை வாழும்போது தமிழ் தான் நான் வச்சுப்பீங்க. இதுதான் வாழ்க்கையோட அனுபவம்.
நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி ஆதி ரொம்ப அழகாக பேசுறீங்க